கர்மசாமிக்கு நான் ஒரு வேலை விஷயமாக முயற்சி பண்ணேன், அதில் எனக்கு வெற்றி கிடைக்கல, என் பணம் தான் நஷ்டமாகுச்சு, அதுக்கு எனக்கு வழிவகுத்து தாங்கன்னு ஒருத்தன் கேட்குறான். என்னை முழுசா நீ நம்புதியா? சரி, கொஞ்சம் மனசு அலப்பாயுது. இவன் என்ன நினச்சி வந்திருக்கான், கருப்பசாமி சொன்னால் வேலை கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் நீ வந்திருக்க, சரி பார்ப்பவன் அப்படின்னு இவன் வந்திருக்கான். கால் வந்துட்டுவாங்க, பரவாயில்ல, எல்லாமே பிள்ளை தானே, என்னண்ணே உண்மை இல்லையா? இது யார் உங்களுக்கு? வாடா, ரிட்டன் டெஸ்ட் எழுதிட்டியாடா? எழுதியிருக்கியா? 1 2 3 4 5 6 2 மதிப்பெண் குறையக்கூடிய மைனஸ் மட்டும்தான் இருக்குது, பாக்கி எல்லாமே நல்லா தான் இருக்குது. அதனால் இன்னும் ஒரு டெஸ்ட் வர உனக்கு டைம் இருக்குது, இந்த போஸ்டிங் உனக்கு நான் வாங்கி தரேன். கருப்பசாமிக்கு மாத சம்பளம் கருப்பசாமிக்கு ஒரு தர்ம கட்டளைக்கு கொடு. இந்தாடா, யார் மாற்றிடுவோம், நல்ல யார்? சரி, நல்லாயிருவான், தைரியம் மாதிரி இன்னும் வர சாப்பிட்டு போங்க போங்க. கருப்பசாமி, நான் என் பணத்தை இழந்துட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க. யார் பணம்? யார் இழந்தா? பணம் இழந்தது யாருப்பா? திருச்சியிலேருந்து. எனக்கு கல்யாணம் பணம் எங்கண்ணே இழந்தீங்க? எவ்வளவுண்ணே? பரவாயில்லையே, கால் வந்துட்டுவாங்க. வாரம்மா வாரேன். இன்னொரு தடவை கால் வந்துட்டுவானே. கண்கள் காணும் கனவினிலே உன்முகம் இருக்கும், காற்றில் ஆடும் ரோஜா பூ சிவந்தே சிரிக்கும். அண்ணா வணக்கம். நம்ம கேட்க வந்த கேள்வி வேற. சாமி பணத்தை எழுதணும்னு சொன்னது அதுவும் நமக்கு இருக்கலாம், போய் உட்காந்துக்கிட்டு வேற என்ன வேணும்னு கேட்பாரு. அப்போ இந்த வார்த்தை நம்ம கேட்குறோம்னு சொல்லி உட்காந்தியான். உண்மைதானே? கால் வந்துட்டான். நமக்கு தேவை அவன் நல்லா இருக்கணும், அவ்வளோதானையா? எங்கள் அப்பா விட்டு முதலாக குறையுது ஒன்றும் இல்லை. கொஞ்ச நேரம் கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணிட்டு கேட்க வந்த கேள்வி என்கிட்ட கேட்டு சொல்லிடுறேன். பிள்ளையார் வராரு, எங்கே இருக்காரு? பெருமாள் கோயில் வருது, எங்கே இருக்கு? வராரு, அதான் கேட்டேன். திருப்பதி வெங்கடாச்சலபதி என்னை ஏமாயிட்டான் அந்த பையனு சொல்கிறாரு, என்ன விஷயம்? திருப்பதி போயிட்டு வந்திருக்கீங்களா? அதுக்கு பிறகு போகணும்னு சொல்லிட்டு போகாமல் இருக்கிறீங்களா? வந்துருச்சு, கால் வந்துட்டோம். வெற்றி வேல் அது வீரவேல். என்னப்பா வேணும் உனக்கு? வீட்டில் ஒரே பிரச்சனை. யாருக்கெல்லாம்? எல்லா பிள்ளைகளையும் என்னால் தாங்கவே முடியல. அதுக்காக பட்டினத்தார மாதிரி வீட்டை விட்டு வெளியே போக முடியுமா? நிம்மதி வெளியில் போனால் தான் கிடைக்கும்னு இருக்கு. போறியா? அது ஒரு எண்ணம் இருந்துச்சு. எண்ணம் வந்தவங்களாம் சன்னியாசி ஆகிட்டா சன்னியாசத்துக்கு ஏதப்பா மதிப்பு? என்னடா தம்பி இவ்வளவு பிரச்சனை இதுவரை தாங்கலையே. கண்ணை முடிக்காப்பா. எல்லாருடைய மனதையும் கட்டிட்டேன். இனி யாராலும் உனக்கு பிரச்சனை வராது, எல்லாரும் ஐஸ்வர்யமாக இருப்பாங்க. மகிழ்ச்சியாரு, என்னை கூப்பிட்டுவா, எண்ணங்கள் நிறைவேறும், ஆனந்தமாக இருக்கும். எறும்பு கடிக்கி திரு எறும்பூர், எறும்பு கடிக்கி திருவெரும்பூர். எறும்புகளாக சேர்ந்து சிவபெருமானை போய் வணங்குச்சு. அது ஒரு சிவலிங்கமாகவே வடிவம் காட்டியது. அதன் காரணத்தினால் அந்த இறைவனுக்கு பேர் எறும்பீசர். கால் ஒன்று காலிலே சலங்கை களீர் களீரென, கண்களிலே மின்னல்கள் பளீர் பளீரென, பருவம் பார்த்து அருகில் வந்து வெக்கமா, பழக வந்த அழகன் முன்னே கொண்ட கோலமாம். வாப்பா கருப்பசாமி, கல்யாணம் முடிக்கிற பருவத்தெல்லாம் தாண்டிட்டேன். நல்ல வாலிபமாக இருக்கும் பொழுது எடுத்த முயற்சியிலும் எனக்கு பெண் கிடைக்கல, இந்த நேரத்திலும் கிடைக்கல. நான் ஒழுக்கத்தால் தவறாதவன், உண்மையான உள்ளம் படைத்தவன்.
எனக்கு இதுதான் தண்டனையா அப்படின்னு உன் உள்மனத்தில் ஒரு கேள்வி. உண்மையா இல்லையா? இந்த வருத்தத்தில் உனக்கு கல்யாணத்தை நடத்தி வெற்றியாக்கி தரேன். இன்னும் 60 நாட்களில் உனக்கு நிலையான ஒரு வருமானத்தை உருவாக்கி தரேன். வேறு என்னடா வேணும்? போதுங்களா? இந்தா எல்லாம் ஜெயித்து வருவேன். கர்மசாமிக்கு திருமாங்கல்யம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? நீதிமன்றத்திலிருந்து எல்லா ரெக்கார்ட்ஸுகளும் உங்கள் கைக்கு வந்து விட்டதா? இன்னும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் காப்பி வரணுமாமலா? அது என்னது? செட்டில்மெண்ட் பண்ணணும்னு சொன்னதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா? வந்தாச்சா? உங்கள் வக்கீல்கிட்ட கேட்டியா? இன்னும் எதுவும் வர வேண்டி இருக்கான்னு கேட்டியா? ஒன்று பாக்கி இருக்குன்னு சொல்லுதாரே. நீக்காமல் இருக்கு. என்னடா பிள்ளைங்க நீங்கள் எல்லாம் என்கிட்ட போய் சொல்ல முடியுமாடா? கால் வந்துட்டுவாங்க, கால் வந்துட்டுவாங்க. இப்போ உனக்கு மறுமணம் கொடுக்கணும், அதான விஷயம். பொருந்துகின்ற மனம் திருப்பரங்குன்றத்திலும் பொருந்தாத திருமணம் தக்கலை குமாரசாமி கோவிலிலும். ஏன் அப்படி சொன்னாங்க? பொதிகை மலை சாரலிலே நம்பி வேடன் என்னும் ஒருவன் ஒரு பெண்மணியை வளர்த்து வந்தான். அந்த நம்பிவேடனுடைய மனைவியின் வயிற்றில் பிறந்த பிள்ளையை மான்கள் தன் பிள்ளை போல் காட்டி காப்பாற்றிய காரணத்தினால் மான் வயிற்று பிள்ளை என்று அவர்களே பெயர் வைத்தார்கள். புரியுதா? ஆனால் அந்த மகளுக்கு பெயர் வள்ளி கொடியடை தவழ்ந்து வந்ததனால் வள்ளியம்மை என்பது பெயர். அது முருகப்பெருமான் கிழவனாக உருவம் எடுத்து வந்து களவு திருமணத்தை செய்து தனி குடித்தனம் நடத்துவதற்கு தணிகை மலையை சென்று மறைந்து வாழ்ந்தார். அப்போ திருமணம் வள்ளி பிறந்த இடம் பொதிகை மலை, திருமணம் நடந்த இடம் தக்கலை, தனித்து வாழ்ந்த இடம் தணிகாசல மூர்த்தியாக திருத்தணியில். ஒன்று, நீ தக்கலை குமாரனை ஒருமுறை தரிசனம் செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் திருத்தணி முருகப்பெருமானை ஒரு தரிசனம் செய்யும். இந்த இரண்டினையும் தரிசனம் செய்து அங்கிருந்து வருகின்ற திருநீரை என் கையில் கொண்டு கொடுக்கணும். இதுக்கு அடுத்து உனக்கு பொருத்தம் பார்த்தா எல்லா ஜாதகனும் சொல்லுவாங்க இவன் பொண்டாட்டி கூட வாழ மாட்டான்னு. புரியுத? அதை மாற்றணும்னு சொன்னால் பொருந்தாமணத்தை நிலைநிறுத்தக்கூடிய பெருமான் எம்பெருமான் முருகவேல் மட்டும்தான். ஆனால் தக்கலை குமாரசாமியவும் திரு தணிகை மலை முருகனையும் யாரேனும் ஒருவரை ஒரு தரிசனம் செய்ய கடமைப்பட்டவன் நீ. வரக்கூடிய ஆவணி மாதத்துக்குள்பட உனக்கு பெண் கிடைச்சிரும், கல்யாணம் நடந்துடும், மகிழ்ச்சியாக இருப்பாய், வெற்றியாக இருப்பாய். இந்த தொழில் இல்லையிலிருந்தே தொடங்கலாம், தடை இல்லாமல் காப்பாற்றுறேன். நல்லா இருப்பாங்க. சரி, சுவாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, 33 கோடி தேவாதி தேவர்களுக்கு, 48,000 மகா முனிவர்களுக்கு, 18 சித்தர்களுக்கு, பட்டினத்தார் திருவடிகளுக்கு, சென்னை மாநகர் பொன்மானை தேடி நானும் பூவோடு வந்தேன். கல்யாணம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்த ஆண்மகன். அந்த மானங்கு இல்லை மான் போன மாயம் என்ன ராசாத்தி. அண்ணாச்சிட்ட வேகம் இருக்குது, இன்னும் சரியாக சாமி கும்பிடலை. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உங்கள் வீட்டை தாண்டி போனோன்னே சர்ச்சு பள்ளிவாசல் எங்கே இருக்குது? சர்ச்சு பள்ளிவாசல் எந்த பக்கம் இருக்குது? உங்கள் வீட்டை தாண்டி போன உடனே நான் சொல்லியிருக்கேன். உங்கள் வீட்டுக்கு போகிற வழின்னு நான் சொல்லலை, கவனிக்கலை. அதுலேருந்து அடுத்த தெரு முனையில் இருக்குது. அது ஏன் இதை போய் நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னால், நம்ம குடும்பத்துக்கு வேறு வழிபாடு செய்யக்கூடியவர்களால் சில மனக்குழப்பமும் மன வருத்தங்களும் உருவாக்கப்பட்டிருக்கு. அதுக்காக தான் இந்த காரணங்களை நான் சொல்லலை. இப்போ உன் பொண்ணுக்கு கல்யாணத்தை நல்ல முறையில் முடிச்சு வச்சா போதுமா? அவளுடைய மனசு உனக்கு ஒத்துழைக்குதாப்பா? அதுக்கு காரணத்தை நான் களைஞ்சி வெற்றியாக திருமணம் முடிச்சிருந்தா போதுங்களா? ஆவணி மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே கல்யாணம் நடக்கும், நல்ல வரனாக இருக்கும். அடுத்த ஒத்துழைப்பில் அதை பற்றி பேசுவோம்.
கர்மசாமிக்கு எனக்கு ஒரு தொழிலையும் அமைச்சு தரணும் என்று செய்த பாவமோ இன்று வரை என்னை வேதனைப்படுத்துதுன்னு சொல்லி நொந்து ஒருத்தன் வந்திருக்கான். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உறவுகளையெல்லாம் கடந்து செல்லக்கூடிய துறவை பற்றி உன் உள்ளத்துக்குள் ஒரு சிந்தனை, அந்த ஞானமும் அந்த அறிவும் உனக்கு கிடைக்கும். உனக்கு நிலையான தொழிலையும் வருமானத்தையும் உருவாக்கி தரேன். வேறு என்னப்பா வேணும்? அந்த சொத்துக்கு வில்லங்கம் இல்லாமல் முடிச்சு தரேன். ஒரே ஒரு வழக்கு சந்திக்கணும், அதை நான் காப்பாற்றி தரேன். வெற்றி ஆயிடுவேன். இந்த விபூதியை கொண்டு கொடுறா, உடனே சரியாயிருவேன். கால் சொல்லலாம். கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக ஒரு பெண்ணடியால் கேட்க வந்திருக்கா. யார் அது? திருமணம் சம்பந்தமாக யாருக்கு கல்யாணம்? என்னடா வேணும் தம்பி உனக்கு? என்ன தொழில் நடத்துத? 1 2 3 4 5 6 7. திருமுல்லை வாயில் திருவேற்காடு அந்த வழியில் போகுது என் குதிரை. அந்த ஏரியா தானே? கால் விட்டோம். வாடா தம்பி, வெளிநாட்டில் போய் சம்பாத்தியம் பண்ணியா? சம்பாத்தியம் பண்ணி கரெக்டாக வச்சுருக்க தொழிலை ஊடால ஒரு பொம்பளை வாராட. யாரடா அது? பழசு பழைய சோறு நல்லா தான் இருக்கும். கால் வந்துட்டு வா. இந்தா இனிமே பழத்தை எதையும் பண்ணிடாண்டான், விட்டுரு. கண்ணமுடி நிறைய வருமானங்கள் வரும். இன்னொரு பிரான்ச்சு கடை உனக்கு போட்டு தரேன். அதுக்கு வேண்டிய மிஷினரிஸும் வாங்கி தரேன். நல்லா இருக்கு. வேண்டாம்னு சொல்லிட்டேனே. இருக்க வாழ்க்கையை காப்பாற்றுறான். கட்சி வேண்டாம், அது பெரிய நச்சிடா. என்ன அதே சென்னை மாநகர் எல்லை வழக்கு, கோர்ட்டு, நீதிமன்ற வழக்கு 3 பேர் இருக்காங்க. வழக்கு சம்பந்தமாக 3 பேர்கள். வழி விடுங்க. என்ன வழக்கு தம்பி? எஸ் ஒன்று. இன்னொரு ஆள் யாரு? சொத்து சம்பந்தமான வழக்கு யாருக்கு? வா வா வவ்வா. சொத்து சம்பந்தமான வழக்கு யாருக்குமா? கால் வந்துட்டுவாங்க. 2.25 ஆண்டுகளாக கடன்களும் பண நஷ்டமும் நடக்கு. இதற்கிடையில் அப்பப்போ உடல்நிலைகள் சரியில்லாத மனவேதனைகள் தோன்றுகிறது. ஒரு வழக்கில் ஒருவர் மட்டும் எதிரியாக இருந்துக்கிட்டு உங்களை குழப்பம் பண்ணி மிகவும் மாந்திரிகத்தார உங்களை கெடுத்து கொண்டு இருக்கிறார். அதே மாதிரி எதிர்காலத்தில் தொழிலை வறுப்பது எப்படி, அதுக்காக நிலை என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. இருக்கிற வீடை வச்சிருப்போமா இழந்து போயிடுவோமாங்கிற சந்தேகம். காலன்ட்டுவா. வாழ்வுக்கு துணை இருக்கும், வடிவேலுக்கு மனம் இருக்கும், அவன் காலுக்கும் விழி இருக்கும், அது கருணையின் வழி பிறக்கும். உன் பேர் என்ன பேரு? கணேச பிரபு. உன் பேர் என்ன பேரு? உன் பேரு? பக்கத்தில் வாங்க, பக்கத்தில் வாங்க. முருகப்பெருமான் வாரார. முருகன் கோயில் எங்கே இருக்கு? முருகனா? மயிலும் முருகனா? முருகா. கால் வந்துட்டோம். சாமி இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சாமி சொல்லும்போது முருகப்பெருமான் வாராருன்னு சொல்லுதேன். அவன் எங்கள் குலதெய்வமோ அப்படின்னு சொல்லுதான். அப்போ அது இல்லாமல் எப்படியா இது வரும்? யாராவது ஆராய்ச்சி பண்ணிங்களா? இதெல்லாம் நம்ம சொன்னால் எவையா கேட்கான். என்ன கண்ணமுடா? 3 மாதத்தில் இந்த வழக்கு முடிச்சிடும். சொத்து உனக்கு தான். நல்லாரு. எவனும் பக்கத்தில் வர முடியாது. ஜெயிப்போம். வயாம சண்டை நிற்கிய வாய் அடக்கு. நான் பார்த்துக்கிறேன். இந்த கனி அந்த வீட்டுக்குள்ளே போனோடனே அந்த வீடும் உனக்கு விளங்கும். சென்று வென்று வா மகனே. ஆனந்தமாவா 17ஆம் தேதி வந்து சேரு. போ. கர்மசாமிக்கு டைவர்ஸ். ஏன்னா நீ போட்டிருக்கியா, அவ போட்டிருக்கா? நீ தான் போட்டிருக்க. அப்போ நீ கட்டிக்காரப்பே. கல்லுன்ட்டா தைரியமாக முடிவு எடுத்துருக்காம்டா. ஒரு சிவனடியாருடைய ஆசியை பெற்றவன் நீ அப்படின்னு சொல்லுது. சிவனடியாரை போய் பார்த்துருக்கியா? அண்ணாமலைக்கு போய் திருவண்ணாமலைக்கு போவியா? அங்கே யாராவது சாமியார்களை பார்த்து விபூதி பூசியிருக்கியா? அதான் வாய்ப்பு. எதை ஊமையாக இருந்தியா இல்லை ஏன் முன்னால் ஊமையாக இருக்கியா? சிவனடியாருடைய ஆசையை பெற்றவன் நீன்னு சொல்ல. இப்போ கிரிவலம் போயிருக்க, அங்கே உள்ள சாமியை பார்த்துருக்க. கால் வந்துட்டு வா. தம்பி ஜாதகம் உனக்கு தெரியுமா? என்ன தெரியும்? என்ன லக்கணம் நீ? மிதுன லக்கணம். என்ன ராசி? துலா ராசி. இப்போ உனக்கு கல்யாணம் 2வது கல்யாணம் முடிக்கக்கூடிய டைம் இருக்காடா? நான் அவனுக்கு ஜாதகம் தெரியும்னு சொன்னாம்ல.
தெரியும்னு சொல்ல போய் தான் நான் அந்த ராசி லக்கணத்தை நான் கேட்குறேன். புரியுதா உனக்கு? நல்ல டைம் வந்தாச்சு உனக்கு, கவலைப்படாத. சனி பகவான் 12ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால உனக்கு மோட்சம் தானே தவிர தவறில்லை. அதனால் 1, 2, 3 ஐப்பசி மாதத்துக்குள்ளே கல்யாணம் நடக்கும். அந்த கேஸும் வெற்றி ஆயிரும். கால் வந்துட்டு வா. கொஞ்சம் பணம் மட்டும் தேவைப்படும். என்ன பண்ணுறது? வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. இந்தா 2 மாதத்துக்குள்ளே காம்ப்ரமைஸெல்லாம் பேசி செட்டில்மெண்ட் பண்ணி ஒதுக்கி தரேன். ஓடிப்போ. நல்லா இருக்கு. சந்தோஷமாக இல்லா மகனே? வாமா. உங்கள் அம்மையும் அப்பனுமே உனக்கு போதும், கொண்டாட்டி எதுக்கல அப்படின்னு கேட்டாலாடா. நல்லது. என்னடா நல்லா நல்லா